ஓம் சாந்தி. எல்லோரும் குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், ஆன்மீக தந்தை உங்களுக்கு ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் 3ஆம் கண் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன 3ஆம் கண் அப்படின்னா, சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடையின் ஞானம். இந்த ஞானம்தான் உண்மையிலும் உண்மையான சாக்கரின் போல் இருக்குது. சாக்கரின் ஒரு துளி எவ்வளோ இனிமையாக இருக்குது, அதே போல் இந்த ஞானம் கூட அவ்வளோ இனிமையாக இருக்குது. இந்த ஞானத்தின் சாரமே என்ன? மன்மனாபவ, உங்களை ஆத்மானு உணர்ந்து பரமாத்மா தந்தையை அன்பாக நினைவு செய்யுங்க. அப்போ உங்களுடைய பாவ கர்மங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும். அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறார். தந்தை உங்களுக்காக சொர்க்கத்தின் பரிசை கையில் கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் பரிசு ரெண்டுமே இந்த தந்தைக்கிட்ட இருக்குது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ குஷி ஏற்படணும்? இந்த ஆன்மீக டாக்டர் உங்களுக்கு இந்த ஞான யோகத்தின் டானிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் சுகமுடையவர்களாக ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஞான யோகத்தின் மூலமாக தான் நம்ம இந்த துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எல்லோரும் ராவண ராஜ்யத்தில் துக்கமுடையவர்களாக ஆகிருக்கீங்க. நாளைக்கு நீங்கள் சத்தியுகத்துக்கு சுகமுடையவர்களாக ஆகி போவீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த ஞான யோகத்தின் டானிக்கை இந்த டாக்டர் கொடுக்குறதன் மூலமாக. அடுத்து செகண்ட் பாயிண்ட் சொல்கிறாரு, நீங்கள் தாமரை மலர் போல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எப்படின்னா, இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். பிரியதர்ஷினி அப்படிங்கிற சம்மந்தத்தை இங்கே சொல்கிறாரு. எப்படி காதலன் காதலி நினைவு செய்துகிட்டே இருப்பாங்களோ மனதார, அவங்களுக்குள்ள அந்த அன்பு பரிமாற்றம் இருக்கும் இல்லையா, அதுபோல் தந்தையை நீங்களும் அன்பாக நினைவு செய்யணும். நீங்கள் பிறவிகளின் பெரிய தரிசனிகளாக இருக்கீங்கன்னு சொல்கிறார். 63 பிறவிகளாக நம்ம துக்கத்தில் பக்தி செய்துட்டு இருந்தோம் இல்லையா, அதனால் பிறவிகளின் பெரிய தரிசனியாக இருக்கீங்க. நான் உங்களுடைய பெரிய தரிசனாக இருக்கேன். நான் ஒருபோதும் உங்களுக்கு பெரிய தரிசனியாக ஆக முடியாது. நீங்கள் தான் பெரிய தரிசனை நினைவு செய்கிறீங்க. நீங்கள் நினைவு செய்ததுனால தான் நான் இங்கே வந்துட்டேன் உங்களை தேடி அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் அது போல் நினைவு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாவக்கர்மங்கள் அழிஞ்சிடும் அப்படின்ட்டு இருக்காரு. அடுத்து இந்த முழு உலகமுமே எப்படி இருக்குதுன்னா, ஒரு பெரிய கப்பல் போல் இருக்குது. படகோட்டி உங்களை இக்கரையிலேருந்து அக்கறைக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இது தமோ பிரதான உலகமாக இருக்குது, பழைய உலகமாக இருக்குது. அது சத்துவ பிரதான உலகம் புது உலகமாக இருக்குது. இது விஷக்கடலாக இருக்குது, அது பார்க்கடலாக இருக்குது. அதான் படகோட்டி இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களையும் அழைச்சிட்டு இந்த கலியுக கரையிலேருந்து, இந்த துக்கத்தின் தாமத்திலேருந்து விடுவிச்சு சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். தந்தை மட்டும்தான் சாந்தி மற்றும் சுகத்தின் வழிகாட்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். சாந்தி தாமத்துக்கும் ஆத்மாக்களான நீங்கள் போகிறீங்க, அடுத்து சுகதாமத்துக்கும் வாரீங்க அப்படின்னு புரிய வச்சுருக்காங்க. அடுத்து தேர்டு பாயிண்ட் சேவையை பற்றி பாபா புரிய வைக்கிறார். சேவை எப்படிப்பட்ட சேவை அப்படின்னா, தந்தை இப்போ பிரம்மா பாபா உடலில் பிரவேசமாகி நமக்கு ஞானம் சொல்லிகிட்ருக்காரு. ஒருவேளை பிரம்மா பாபாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு இருமல் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அப்போ தொண்டையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா முரளியே அவர் கையால் எழுத வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா குழந்தைகளுக்கு நாள்தோறும் கிடைக்க வேண்டிய முரளி தவறிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தந்தையே உங்களுக்கு சேவாதாரியை சேவை செய்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இதை தான் இறை சேவை அப்படின்னு சொல்கிறார். அதே போல் நீங்களும் தந்தையின் அறிமுகத்தை மற்றவர்களுக்கு நல்ல விதத்தில் கொடுத்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கூடவே அப்பா ஒரு ஆன்மீக ட்ரில்லும் சொல்லித்தராரு. நீங்கள் எப்படி ஆத்மான்னு பரமாத்மா தந்தையை அன்பாக நினைவு செய்கிறீங்களோ, அதே போல் மற்ற தேகதாரி ஆத்மாக்களையும் பார்க்கும்போது எப்படி பார்க்கணுன்னா, சகோதர ஆத்மாக்கள் அப்படிங்கிற பார்வையில் பார்க்கணும் அப்படிங்கிறார். அப்போ தான் தேகத்தின் உணர்வு மறைஞ்சு ஆத்மா உணர்வு வரும். ஆத்மா அபிமானியாக ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய தந்தையின் அறிமுகம் அவங்களுக்கு அம்பு போல் பதியும் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஞான அம்பில் அந்த நினைவின் கூர்மை இருக்கணும்னு சொல்கிறார். நினைவின் கூர்மைங்கிறது என்னென்னா, ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை. என்னுடைய சகோதர ஆத்மாக்களுக்கு அவர்களுடைய தந்தையின் அறிமுகத்தை கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற உணர்வில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆத்மா உணர்வில் இருந்து அன்பாக தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கணும். இதுதான் ஆத்மாக்களின் கொடுக்கல் வாங்கல்னு சொல்கிறார். ஞானத்தை கொடுக்குறோம், ஸ்நேகத்தை கொடுக்குறோம் இல்லையா, அப்போ அவங்களும் நம்ம மீது ஸ்நேகம் கொள்கிறாங்க இல்லையா, ஒரு அன்பு ஏற்படுது இல்லையா சகோதர ஆத்மாக்கள் அப்படிங்கிறப்ப, அதான் ஆத்மாக்களின் கொடுக்கல் வாங்கல்னு சொல்கிறார். ஓகே, அப்புறம் அந்த சேவையை பற்றி சொன்னாங்க.
அந்த ஆன்மீக ட்ரில்லையும் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அப்போ தான் கர்மேந்திரியங்கள் சலனம் அடையாது அப்படின்னு சொல்கிறார். தேகத்தை பார்த்தீங்கன்னா பார்வை விகார பார்வையாக போகும், குற்ற பார்வையாக போகும். இங்கே ஆத்மானு பார்க்கும்போது குற்ற பார்வை இருக்காது, தேக பார்வை இருக்காது. அந்த சலனம் ஏற்படாது, கர்மேந்திரியத்தின் சலனங்கள் ஏற்படாது. மாயையும் இந்த சமயத்தில் சர்வசக்திவானாக இருக்கான். தந்தை கூட சர்வசக்திவானாக இருக்கார். அதனால தான் உங்களுக்கு அந்த மாயையை வெல்றதுக்கான யுக்தியெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் மாயையை வென்று உலகத்தை வென்றவர்களாக ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். நினைவு தான் ரொம்பவும் முக்கியமான சப்ஜெக்டாக இருக்குது. கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும். அப்போனா தான் லட்சுமி நாராயணனு போல் நீங்களும் அந்த லட்சுமி நாராயணனா ஆக முடியும். அவங்களுக்கு சமமாக ஆகணும் அப்படின்னா நீங்களும் இது போல் நினைவில் இருந்து உங்கள் பாவ கர்மங்களை அழிக்கணும். அப்போனா தான் கர்ம அத்தீத நிலை அடைய முடியும். கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4th பாயிண்ட்டு, எல்லாருமே வரிசை கிரமமாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஞானத்துலேயும் யோகத்துலேயும் தாரணையிலையும் சேவையிலையும் 4லேயுமே வரிசை கிரமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். நான் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கேனா, இல்லை மத்திய நிலையில் இருக்கேனா, இல்லை கீழான நிலையில் இருக்கேனா அப்படின்னு. அதாவது சத்துவ ரஜோ தமோ 4 சப்ஜெக்ட்லேயுமே இருக்குதுன்னு சொல்கிறார். வரிசை கிரமமாக இருக்குது. நான் உயர்ந்த பதவிக்கு தகுதி உடையவனாக இருக்கனா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறார். செக் பண்ணும்போது தான் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். யாராவது தப்பும் தவறுமா பேசினா கூட நீங்களும் சில சமயம் சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு யுக்தியும் சொல்கிறாரு. 2 கை தட்டினாதான் ஓசை வரும். அப்போ ஒரு கை மட்டும் தட்டினா ஓசை வராது இல்லையா? அதனால் அவங்க தப்பும் தவறும் பேசிட்டு போகட்டும், நீங்கள் அமைதியாக இருங்க. அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்களே அமைதியாகிடுவாங்க. நீங்களும் கூட வார்த்தையை விட்டு அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்கிறார். சத்தம் ஏற்படும் இல்லையா? அப்போ அங்கே விகாரங்கள் மாயை பிரவேசமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இடத்துல எச்சரிக்கையாக இருங்கன்னு யுக்தி சொல்கிறாரு. அடுத்து, இந்த சர்வோத்தமமான பிராமண வாழ்க்கையில் மிக உயர்ந்த நீங்கள் பாதுகாக்க வேண்டிய பொருள் ஒன்று இருக்குது. அது என்னன்னா உங்களுடைய சரீரம் அப்படின்னு சொல்கிறார். செவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். அதே போல் சரீரம் இருந்தால் தான் நல்ல விதத்தில் புருஷார்த்தம் செய்ய முடியும். மற்றபடி இது ஒரு மண்ணாலான பொம்மை, இது எப்படி போனாலும் போகட்டும், இது அழிந்து போனாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறார். ஏன்னா தந்தை தேகத்தின் மீது பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால இப்படியும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். தேகத்தையும் நல்ல விதத்தில் பராமரிக்கணும் அப்படின்றதுக்கு சொல்கிறார். மற்றபடி யாராவது நோய் விட்டுருந்தால் கூட அவங்கள பார்த்தும் சலிப்படையக்கூடாது, அவங்களுக்கும் நல்ல விதத்தில் சேவை செய்யணும். நீங்கள் சிவத்தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்க, அப்போது உங்களுடைய பாவக்கர்மங்கள் அழிந்து போகும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறார். கூடவே அவங்களுக்கும் நல்ல விதத்தில் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க, சேவை செய்யுங்க. அவங்க வாழ்ந்து கொண்டே இருக்கட்டும், தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரதானம், பிரம்மா பாபாவை போன்று மகா தியாகத்தின் மூலம் மகான் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய பரிஸ்தா மற்றும் உலக மகாராஜா ஆகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணி நடக்கணும். அதாவது பிரம்மா பாபாவின் செயல்கள் மீது அடியெடுத்து வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கும், மனம் புத்தி சம்ஸ்காரத்தை தந்தைக்காக அர்ப்பணம் பண்ணியிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் தான் பரிஸ்தாவிலிருந்து உலக மகாராஜா ஆவதற்கான வரதானம் பிராப்தியாக கிடைக்குது. பிரம்மா பாபா இந்த மகா தியாகத்தின் மூலம்தான் அந்த மகான் பாக்கியத்தை அடைந்தார். அதாவது நம்பர் 1 பரிஸ்தாவிலிருந்து நம்பர் 1 உலக மகாராஜா ஆனார். அதே போல் தந்தையை ஃபாலோ பண்ணி நடந்தீங்கன்னா நீங்களும் நம்பர் 1 பரிஸ்தா மற்றும் உலக மகாராஜா ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்படிப்பட்ட குழந்தைங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னா சர்வஸ்வ தியாகியாக இருப்பாங்க. சம்ஸ்காரத்தில் கூட விகாரத்தின் வம்சத்தையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது அந்த சம்ஸ்காரத்தின் வம்சத்தை கூட முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்த ஸ்லோகன் அனைத்து ஆதாரங்களையும் இப்போ துண்டிக்கப்பட போகுது. அப்போ நீங்கள் ஒரு தந்தையை மட்டும் ஆதாரமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். எல்லா ஆதாரங்களும் இப்போ துண்டிக்கப்பட இருக்கிறது.
அதனால் ஒரு தந்தையை மட்டும் ஆதாரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.